பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி தம்பி திலீபன் கதை சொல்ல போகிறேன். திலீபன் யார் தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பையன். அவனுக்கு ஓவியம் வரையணும்னா கொள்ள ஆசை. ஆனால் அவனால் மற்ற மாணவர்கள் போல் வேகமாகவோ அழகாவோ வரைய முடியாது. மற்றவங்கெல்லாம் வந்து அவனாலே திலீபன் ஓவியத்தை பாரு, என் ஓவியத்தை பாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவனை கிண்டல் நக்கல் பண்ணுவாங்க. இது உனக்கு வராது திலீபா, விட்டுடு திலீபா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட சொன்னாலும் திலீபன் என்ன செய்வான்? அதெல்லாம் கேட்டு சோர்வடைய மாட்டான். அவன் என்ன செய்வான்? திலீபன் வந்து திரும்ப திரும்ப வரைஞ்சி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஆசிரியர் வந்து ஒரு போட்டியை சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் பசங்களா, யார் அழகான இயற்கை காட்சி வரைகிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொன்னோடனே மாணவர்கள்லாம், சார் நான் முடிச்சிடுறேன் சார் நான் உடனே முடிச்சிடுறேன் சார். ஒவ்வொருத்தரும் கருவத்தோடு சொல்கிறாங்க, திலீபா உன்னாலலாம் முடியாதுடா, நான் முடிச்சிருவேன்டா அப்படின்னு சொன்னோடனே திலீபன் வந்து என்ன செஞ்சான்? சோர்ந்து போய் அழுதுட்டு போயெல்லாம் உட்காரல. அவன் என்ன செஞ்சான்? நம்மளால் முடியும் முடியும் முடியும்னு நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சான்? சார் நானும் போட்டியில் கலந்துக்கிறேன் சார். திலீபன் போட்டியில் கலந்துக்கிறானா? தோத்தாங்குழின்னு சொல்லி எல்லாரும் அவனை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரிப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. போட்டியில் பங்கேற்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. திலீபனும் கலந்துக்கட்டும். திலீபன் ஓவியம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கே ப்ரைஸ் கிடைக்கும். என்னது திலீபனுக்கு ப்ரைஸா? சி 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கிண்டல் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? திலீபன் வந்து முன்னோட அதிகமாக பயிற்சி எடுக்க ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டான், அது கோணலாக போச்சு. நம்ம என்ன செய்வோம்? தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? 2வது முறை கோடு போட்டு வண்ணம் தீட்டும் போது வெளியே போயிடுச்சு. ஆகா, இந்த முறையும் தோற்று போச்சே அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சான்? தூக்கி போட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்லேருந்து என்னால் முடியும்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருந்தான். பசங்களாம் விளையாட போவாங்க, ஆனால் இவன் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் பயிற்சி நல்லா எடுத்துட்டானா போட்டி வந்துச்சு. போட்டி அன்றைக்குன்னு எல்லோரும் வரைஞ்சாங்க. திலீபனும் வரைஞ்சான். எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமாக யாரோட படம் வின் பண்ணியிருக்கோம்? வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. திலீபனோட படம் தான். திலீபனோட ஓவியம் மிக அழகாக இருந்துச்சு. ஆசிரியர் வந்து திலீபனை கூப்பிட்டு முன்னைக்கு நிற்க வச்சு, இங்கே பாருங்கள், திலீபனுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்க? நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாரும் அவனை மட்டம் தட்டு தான் நினச்சிங்க. ஆனால் திலீபன் வந்து அது கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் தன்னால் முடியுங்கிற அந்த ஊக்கத்தோட அவன் என்ன செஞ்சான்? தொடர்ந்து பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி முயற்சி இன்னைக்கு அவனை உயர வளர்த்து பார்த்தீங்களா? ஆமாம், இதைத்தான் அழகாக வள்ளுவர் சொல்லுவார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது தண்ணியோட ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தாமரையோட